கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மை போதிக்கிறவரை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தாவீது ராஜாவிடம் கர்த்தர் சொல்கிறார். அவர் ஆலோசனை சொல்லுகிற தகப்பனாக காணப்படுகிறார். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினா, தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினா, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. நம்முடைய வழிகள்ல நடக்க நம்முடைய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரே ஆனால், அவருடைய ஆலோசனையை நாம் கேட்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். தாவீது ஒரு ஆட்டிடையனாக தான் காணப்பட்டார். ஆனால் அவன் ராஜாவாக வியந்த பொழுதிலும் அவன் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு செய்கிறவனாக காணப்பட்டான். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய பிரயாசப்பட்ட வழியில நாம் செல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் அது நமக்கு இன்பமானதா துன்பமானதா என்பதை அந்த வழிகளில் நடந்து செல்லும் பொழுதுதான் நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்களை செய்ய நாம் முயல்வோமே ஆனால் நம்முடைய காரியங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்திற்கேற்ப நம்முடைய காரியங்கள் ஜெயமாக காணப்படும். இன்றைய நாட்கள்ல சிறு பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளையை கூட நமக்கு அட்வைஸ் பண்ற பிள்ளைகளாக காணப்படுகிறது. அவர்களுடைய அட்வைஸும் நமக்கு சில சமயங்கள்ல ஆறுதல் தரக்கூடியதாக காணப்படும். ஆலோசனை எல்லாராலும் விரும்பப்பட முடியாது. வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது தாங்கள் படிப்பதற்கு எந்த பாடத்தை செலக்ட் பண்ணுவோம், நாம் வேலைக்கு செல்லும் போது எந்த வகையாக நாம் கடந்து செல்வோம் என்று அவர்கள் தங்களுடைய பெற்றோரிடம், தனக்கு அறிமுகமான சமூகத்தில் உள்ள பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் அவர்கள் ஆலோசனை கூறினால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பது மிகவும் கடினமானதுதான். நாங்கள் விரும்பும் வழியில தான் நாங்கள் போவோம் சொல்லி உடும்பு பிடியா இருக்கக்கூடிய வாலிபர்கள் தான் இன்றைய நாட்கள்ல உண்டு. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டால் மாத்திரமே நம்முடைய வழிகள்ல நாம் சுதந்திரமாக வெற்றிகரமாக நடக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கடப்பதற்கு தினந்தோறும் ஆண்டவருடைய வேதத்தை கற்கிறவர்களாக, அதை நாம் தியானிக்கிறவர்களாக நாம் நடப்போமே ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக காணப்பட முடியும். தாவீது யுத்தத்துக்கு செல்லும் பொழுதும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிறவனாக காணப்பட்டான். எந்த வகையிலும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிறவனாக காணப்பட்டபடியால் ஆண்டவர் அவனுடைய காரியத்தை ஜெயமாக மாற்றி கொடுத்தார். அதுபோல நாமும் ஆண்டவரிடத்துல கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். பிலேயாம் எப்படிப்பட்டவனாக காணப்பட்டான்? அவன் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம அவன் கடந்து செல்லும் பொழுது அவனுடைய கழுதை அவனிடம் பேசியது. அது நிமித்தமாக அவன் அதை அடித்தான். ஆனால் அந்த கழுதை என்ன செய்தது? படுத்து கொண்டது. மறுபடியாக தூதன் அவனிடம் பேசிய போது அவன் அறிவடைந்தவனாக தன்னுடைய காரியத்தை செயல்படுத்தினான். இன்றைக்கு நாமும் கூட பல காரியங்களை செய்யும் பொழுது விளையாமை போல தன்னிச்சையாக நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்மை கடிந்து விழுகிறவராக காணப்படுகிறார். அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது யாரை கொண்டாவது நம்மை திருத்தி நம்முடைய வழியில ஆண்டவர் என்ன செய்கிறார்? அறிவுரையை கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். வேதம் நமக்கு கற்பிக்கிறது, கர்த்தர் நமக்கு போதித்து நம்முடைய வழியில நடத்துகிறவராகவும் நம்முடைய கண்ணின் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராகவும் காணப்படுகிறார் என்று இப்படிப்பட்ட வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக அதை தியானிக்கிறவர்களாக, ஆண்டவரை தாவீதை போல இந்த வழியை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நீர் என்னை நடத்தும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்டு என் வழியில நான் கடந்து செல்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை ஆண்டு வழிநடத்துகிறவராக காணப்படுவார். நாம் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக நாம் மகிழ்ந்து கலிகூர்ந்து காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, அப்பா, மதியினம் எங்களை ஒட்டி கொள்ளாத வண்ணம் என்னுடைய
அறிவுரைகளை நாங்கள் கேட்கிறவராக, உடைய ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக எங்களை நீ நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் பூமி எங்கும் உடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீர் எங்களை உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறபடியால் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பித்து எங்களை வழிநடத்தும். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.